அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஸ்டடி டைம் யூடியூப் சேனல். நான் உங்கள் மணிகண்டன். இன்றைக்கி நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனோட இந்த லாஸ்ட் பேசிக் பார்ட் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லேட்டு, இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். rupees 1210 is divided between A and B. If A is 4/15 share is equal to B's 2/5 share, then what is the B's amount? அதாவது ஒரு 1210 ரூபா அப்படிங்கிற தொகையை ஏபி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கு பிரிக்கிறாங்க. அதில் ஏவோட 4/15%, அதாவது ஏவோட 4/15 பார்ட்டும் பியோட 2/5 ஷேரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கொஷினில் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். ஏவோட 4/15 ஈக்குவல் டு பியோட 2/5 இப்படி இருக்கும். நம்ம டைரெக்டாக டிவைட் பண்ணலாம். அப்படி அடிக்கும்போது இங்கே இருக்கிற 1 2 2 2 2 4, கீழே இருக்கக்கூடிய 5 அடிக்கும்போது 1 5 5 3 5 15. இப்படி எழுதும்போது நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் எல்லாத்தையும் ஒரு சைடும், நியூமெரிக்கல் ஆர்டர் எல்லாத்தையும் ஒரு சைடும் மாற்றும்போது இங்கே டிவைடில் இருக்கிறது அப்படியே தலைகீழாக மாறும். அப்படின்னா இங்கே 2/3ன்னு இருக்கிறது அங்கே போகும்போது 3/2ன்னு மாறும். இங்கே A/Bன்னு மாற்றுவோம். இப்போ டிவைடில் இருக்கிறது நம்ம ரேஷியோவில் கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கிறோம். A/B = 3:2 அப்படின்னு சொல்லி நமக்கு டோட்டல் அமௌண்ட் 1210. டோட்டல் ஷேர்னு பார்த்தா 5 ஷேரு, அதாவது 3 2 கூட்டினோம்னா 5 ஷேரு. அப்படின்னா 5 ஷேரோட வேல்யூ 1210ன்னா நமக்கு பியோட ஷேர் தான் கேட்குறாங்க. அப்படின்னா பியோட ரேஷியோ 2, அப்படின்னா எனக்கு 2% ஆஃப் ஷேர் தெரிஞ்சால் போதும். அப்படின்னா நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2 × 1210 / 5, இல்லை நான் டைரெக்டாகவே மல்டிப்ளை பண்ணிடுவேன். அப்படின்னா 2/5 × 1210 அடித்தோம்னா நமக்கு 242 கிடைக்கும். 2ஆல் பெருக்கும்போது 484. இதுதான் பியோட வேல்யூ. நீங்கள் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணணுன்னா அதே இடத்துல 2க்கு பதிலாக 3 போட்டிங்கன்னா ஏவோட வேல்யூ கிடைக்கும். 2ஐயும் ப்ளஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்து செகண்ட் கொஷின் பார்த்தோன்னா, if the ratio of a two numbers is 5:7, then their product is 560. What is the largest number? அதாவது 2 நம்பர் கொடுத்துட்டாங்க. அந்த 2 நம்பரோட ரேஷியோ என்னென்னா 5:7. அந்த 2 எண்களோட பெருக்கல் பலன் 560. அப்படின்னா இதில் பெரிய நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. இப்படி 5:7 இருக்குது, நமக்கு நம்பர் என்னன்னு தெரியாது. அப்போ நம்ம டைரெக்டாக இதோட எக்ஸை மல்டிப்ளை, எக்ஸுங்கிறது ஒரு காமன் டேர்ம், அதோட இத்தனை பர்சன்டேஜ் மல்டிப்ளை பண்ணும்போது தான் நமக்கு அந்த ரேஷியோங்கிறது நம்ம பிரித்து எடுப்போம். அதனால் அந்த இடத்துல எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். இதோட ரெண்டு எண்களோட பெருக்கல் பலன் 560. அப்போ 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணும்போது 5ஆல் அடித்தோம்னா 560, 5ஆல் அடிக்கும்போது 112 வரும். 112 7ஆல் அடித்தோம்னா 16. அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு வரும். எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 16னா எக்ஸோட வேல்யூ 4, நாங்கள் 16, அதனால் எக்ஸோட வேல்யூ 4. அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதை அதை ரேஷியோவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5x = 7x தானே போட்டோம். அப்படின்னா 5x 4, 7x அதே இடத்துல 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5 20, 7 28. லார்ஜஸ்ட் நம்பர் தானே கேட்குறாங்க. லார்ஜஸ்ட் நம்பர் 28. அடுத்து தேர்ட் சம் பார்ப்போம். if the ratio of 3 number is 3:4:5 and the sum of the square is 1250, what is the sum of the 3 numbers? அதாவது 3 நம்பர்ஸோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. 3:4:5. அப்புறம் அதோட அந்த 3 ரேஷியோ கொடுத்த நம்பர்ஸோட ஸ்கொயர் வேல்யூ, அதாவது வர்க்கங்களின் கூடுதல் பார்த்திங்கன்னா 1250. அப்படின்னா அப்போ அந்த 3 நம்பர்ஸோட டோட்டல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம போன சம் எழுதின மாதிரி இது 3x 4x 5xன்னு எழுதிக்கலாம். பட் இந்த இடத்துல ஸ்கொயர் வேல்யூஸோட டோட்டல் தான் கேட்குறாங்க. அப்போ டைரெக்டாக ஸ்கொயர் பண்ணிக்குவோம். 3x² + 4x² + 5x². ஸ்கொயர் பண்ணி எழுதும்போது 9x² + 16x² + 25x². இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி எழுதுனா 15x² = 1250. நம்ம x² மட்டும் இங்கே வச்சுட்டு இங்கே மல்டிப்ளை இருக்கக்கூடிய 50 அங்கே போகும்போது டிவைடில் மாறிடும். 0 0 அடிச்சிருவோம். 5 × 25 = 125. அப்படின்னா 25. நம்ம இதில் x² வேல்யூ 25. அப்போ எக்ஸோட வேல்யூ 5. ஏன்னா 5 5 25, எக்ஸோட வேல்யூ 5. அப்போ அந்த 5 அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல வச்சு மல்டிப்ளை பண்ணிகிட்டே வந்தோம்னா 3xோட வேல்யூ 3 5 15, 4xோட வேல்யூ 4 5 20, 5xோட வேல்யூ 5 5 25. அவங்க என்ன கேட்குறாங்க? 3 எண்களின் கூடுதல் தானே கேட்குறாங்க. 3ஐ கூட்டினோம்னா 60.
அடுத்து 4வது கணக்கு. If the ratio of two number is 5:3 and if 10 is added to each number, the new ratio is 7:5. There what are the numbers அப்படின்னு கேட்குறாங்க. அது என்னென்னா 2 நம்பர்ஸோட ரேஷியோ 5:3. அது ரெண்டுலேயுமே 10 கூட்டும் போது ரேஷியோ வந்து 7:5ன்னு மாறிடுது. அப்படின்னா அந்த எண்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கொஷின் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். எப்பவும் போல் வந்துட்டு அந்த எக்ஸ் ஆட் பண்ணிக்குவோம். 5x:3x அப்படின்னு எழுதிக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா அந்த 5xோட 10 ப்ளஸ் பண்ணும்போது தானே ரேஷியோ 7 மாறுது. அப்போ அதை டைரெக்டாக கொஷினில் எடுத்து எழுதிக்குவோம். 5x + 10 டிவைடட் பை இந்த டிவைடுங்க நம்ம ரேஷியோ டிவைடில் மாற்றுவோம்ல, அந்த மாதிரி டிவைடில் மாற்றி வச்சுக்கிறோம். 3x + 10 மாற்றும் போது ரேஷியோ வந்து 7:5 மாறும். 7/5ன்னு எழுதிக்கிறோம். இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த மாதிரி டெர்மினாலஜிஸ் வரும்போது நம்ம கிராஸ் மல்டிப்ளை தான் கம்பல்சரி பண்ணி ஆகணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 5 கீழே இருக்க டேர்ம் வந்து மேலே இருக்கக்கூடிய 5x + 10ஓடையும் இங்கே கீழே இருக்கக்கூடிய டேர்மான 3x + 10 வந்து 7ஓட மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ வந்து இந்த 5ஓட இங்கே மல்டிப்ளை பண்ணி 25x + 50. இங்கே வந்து 21x + 70. இப்போ இந்த இடத்துல எக்ஸ் இருக்கிற டேர்ம் எல்லாம் ஒரு சைடும் நியூமெரிக்கல் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைடும் மாற்றிக்கிறோம். அப்படி ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் சைன் வந்து மைனஸ் சைனாகவும் மைனஸ் சைன் வந்து ப்ளஸ் சைனாகவும் மாறும். அப்படி இங்கே இருக்கக்கூடிய +15 அந்த பக்கம் போகும்போது -15ஆக மாறும். இங்கே இருக்கக்கூடிய +21x இங்கே வரும்போது -21xஆக மாறும். அப்போ 25x - 21x 4x. இங்கே 70 - 50 20. அப்படின்னா இங்கே மல்டிபிள் இருக்கக்கூடிய எக்ஸை அங்கே போகும்போது டிவைடில் மாறும். அப்படின்னா 20/4 அடித்தோம்னா 5 வரும். நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ 5ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து அந்த கண்டுபிடிச்ச 5 வந்து எப்போ போல் ரேஷியோவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 5 × 5 25. அடுத்து வந்து 3 × 15 3 × 5 15. ஆக்சுவலாக நமக்கு நம்பர் கிடச்சிருச்சு. இதோட ஆன்சர் முடிச்சுக்கிறோன்னு முடிச்சுக்கலாம். இல்லை நான் கிராஸ் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஷினில் கொடுத்த மாதிரி 10 வந்து ப்ளஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 35 25ன்னு வரும். இது ரேஷியோவில் அடித்தோம்னா 5வது பாட்டில் அடித்தோம்னா 7 5 35 5 5 25. அடுத்து வந்து 4வது கேள்வி, கடைசி கேள்வி 5வது கேள்வி. ₹53 is divided among ABC if A gets 7 more than B and B gets ₹8 more than C. What are the share of ABC? அது மொத்தம் 53 ரூபா கொடுத்துட்றாங்க. அதில் வந்து ஏவோட பங்கு பார்த்திங்கன்னா பியை விட 7 ரூபா அதிகம். அதே பியோட பங்கு பார்த்திங்கன்னா சியை விட 8 ரூபா அதிகம். அப்படின்னா இவங்க எவ்வளோ தான் பிரித்து எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறத கேள்வி. இதில் வந்து சிங்கிறது வந்து காமன் டேர்ம் எக்ஸ், பிங்கிறது வந்து +8 வந்து ப்ளஸ் பண்ணுறோம். அப்படின்னா x + 8 அப்படின்னு இருக்குது. இந்த x + 8ங்கிற டேர்மோட இன்னொரு 7 ப்ளஸ் பண்ணும்போது 8 + 15 வந்துடும். அப்போ இந்த 3 டேர்மே எடுத்துக்கிறோம். 3 டேர்மே எடுத்து ப்ளஸ் பண்ணும்போது x + 15 + x + 8 + x = 53. இதை மொத்தத்தையும் கூட்டணும்னா 3x எடுத்துக்கோங்கக்கா தனியாக. அடுத்து +23 = 53. நம்ம போன சம்லேயே பார்த்தோம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த போகும்போது ப்ளஸ் சைன் மைனஸ் சைனாகவும் மைனஸ் சைன் ப்ளஸ் சைனாகவும் மாறணும். இங்கே இருக்கக்கூடிய +23 அங்கே போகும்போது -23ஆக மாறும். அப்போ 3x = 30. அங்கே கூடிய எக்ஸை வந்து இங்கே வச்சுக்கிட்டு 3 மட்டும் அங்கே கொண்டு போகிறோம். மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது அங்கே போகும்போது டிவைடில் மாறும். அதை டேரெக்டாக எடுத்து எழுதிட்டேன். 30/3ன்னு இந்த அடித்தோம்னா 10, எக்ஸோட வேல்யூ 10ன்னு கிடச்சிருது. அப்போ அந்த எக்ஸுங்கிற இடத்துல சிக்கு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எக்ஸுங்கிற வேல்யூ 10. பி வந்து x + 8 அப்படின்னா 10 + 8 18. அடுத்து வந்து ஏன்னா 8 + 8 x + 8 + 7 அப்படின்னா 25. இந்த 3ஓட வேல்யூவும் இது தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான ப்ராக்டிஸ் சம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இன்றைக்கான லாஸ்ட் பார்ட்டும் வந்து இது தான். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனோட லாஸ்ட் பார்ட்டும் இது தான். அதனால் இன்றைக்கான ப்ராக்டிஸ் சம் இது கொடுத்துருக்கேன். மோரோவர் இது கொஞ்சம் 1-2 சம் டஃப்பாக இருக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இது நாள் வரைக்கும் நான் கொடுத்த ப்ராக்டிஸ் சம் எல்லாத்தையும் ஒரே வீடியோவாக தொகுத்து உங்களுக்காக ஒரே வீடியோ போடுறேன். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனோட பேசிக் பார்ட் இதோட முடியுது. ஷார்ட்கட் பார்ட் வந்துட்டு இதுக்கப்புறம் போடுவோம். இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த பேசிக்ஸ் பார்ப்போம். இதுவே உங்களுக்கு மோரோவர் ஈஸியாக இருக்குது அப்படின்னா அடுத்த பார்ட்டு பார்ப்போம். காலையில் சொன்ன மாதிரி வந்துட்டு ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிடுங்க. நெட் எக்ஸாமுக்கு நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா இன்னும் கரெக்டாக May 20
இன்றைக்கி வந்து May 8 கரெக்டாக 12 days மட்டும்தான். லேட் பண்ணாதீங்க. அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிடுங்க. ஆல் த பெஸ்ட். படிங்க படிங்க படிங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் டெய்லியும் பேப்பர் 1க்கான சோர்ஸ் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பாருங்கள், படிங்க. பேப்பர் 1ம் முக்கியம், உங்களோட கோர் பேப்பரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் காலையிலே சொன்ன மாதிரி தான், இது ஒரு வெக்கேஷன் டைம். அதனால் உங்களுக்கான நேரம் மிக மிக குறைவாக தான் இருக்கும். ஆனால் அதுலேயும் நீங்கள் படித்து நீங்கள் ஷைன் பண்ணணும். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும், முடியாதுங்கிறது கிடையாது. எல்லாம் 6 மாதம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, 1 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, என்னால் கிராக் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்களால் 1 மாதம் ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு உங்களால் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். உங்களோட நம்பிக்கையை மட்டும் எந்த ஒரு கட்டத்துலேயும் எந்த ஒரு இடத்துலையும் தளர விட்டுறாதீங்க. நம்மளால் முடியலன்னா அது யாராலும் முடியாது அப்படிங்கிறது மட்டும் மனசில் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் இஸ் வெல், நல்லதே நடக்கும். நானும் நம்புகிறேன். கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். நீங்களும் எல்லோரும் பாஸ் பண்ணிடுவீங்க. இது நம்ம ஸ்டடி டைம் யூடியூப் சேனல். நான் உங்கள் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.